இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராகவ், நம்ம குடும்பமும் உன் பெரியப்பா பானுமதி அக்கா குடும்பமும் இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருக்கிறது உனக்கு தெரியும்ல? ஆமாமா, நீங்களும் பாட்டியும் சொல்லிருக்கீங்களே, அதுக்கு என்ன? மூத்த மகன் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதால பாட்டிக்கு மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அப்படியா? வாவ், நல்ல விஷயமா. வெரி குட். அது உன்னாலதான்ப்பா நடக்கும். நீ எடுக்கிற முடிவுல தான் அது அடங்கி இருக்கு. அம்மா, நான் என்னமா தனியா முடிவெடுக்க போறேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்ய போறேன். சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? இல்லப்பா ராகவ், இந்த முடிவை நீதான் எடுக்கணும். இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அம்மா, என் வாழ்க்கைக்கு, இந்த குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் நீங்க எடுக்கிற முடிவு தாமா நல்லது. அதனால நீங்களே முடிவெடுத்துருங்க. செய்ய வேண்டிய வேலையை மட்டும் சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். ஓகேவா? சரிம்மா, நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்கு. பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு வர்ஷினி கிட்ட போன் பண்ணி கேட்கணும். அதுக்கப்புறம் லிஸ்ட் வேற போடணும். சரிம்மா, நான் அதை பாக்குறேன். ராகவ், நான் சொல்ல வந்ததை நீ முழுசா கேளுப்பா. சரி, சொல்லுங்கம்மா. நாளைக்கு நிச்சயதார்த்த பொண்ணு வர்ஷினி இல்லப்பா, தீப்தி. பானுமதி அக்காவோட அண்ணன் பொண்ணு. அவளை பானுமதி மக மாதிரி வளர்க்கறாங்க. அவளைதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இது மூலமா நம்மளை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க நம்ம கூட சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்க. என்னம்மா அது? இப்படி ஒரு ஷாக்க கொடுக்கறீங்க? தப்புதான் ராகவ். ஆனா சில விஷயங்கள் நம்மள மீறிய லைஃப்ல நடக்குது. இதுவும் அந்த மாதிரி அமைஞ்ச விஷயம்தான். அம்மா, ஆனா நான் வர்ஷினியோட ஆல்ரெடி பேசி முடிவு பண்ணிட்டேனம்மா. அவங்களோட என் ஜாதகம் கூட செட் ஆயிடுச்சு. தீப்தி ஜாதகத்துக்கும் உன்னோட ஜாதகத்துக்கும் இப்பதான்ப்பா பொருத்தம் பார்த்துட்டு வந்தோம். உங்க ரெண்டு பேருக்கும் அதே பொருத்தம் சரியா அமைஞ்சிருக்கு. இல்லம்மா, நீங்க வர்ஷினி தான் பொண்ணுன்னு சொன்னதும் நான் அந்த பொண்ணை விரும்ப ஆரம்பிச்சிட்டேம்மா. அம்மா, இனிமே எப்படிமா? அதை கேட்டாலே ஒரு மாதிரியா இருக்குமா?